பல ஆண்டுகளுக்கு முன் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியில் பலராலும் அறியப்படாத கிராமம் ஒன்று இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக பேய் ஓட்டுவது மற்றும் பில்லி சூன்யம் செய்வதை தொழிலாக செய்து வந்தனர். அதே ஊரில் இருந்த இளம் பெண் ஒருத்தி அனைவரை விடவும் சூன்ய சடங்குகள் மற்றும் மந்திர தந்திரங்களில் பெரும் சக்தி படைத்தவளாக இருந்தாள். அவளை கண்டு அனைவரும் அஞ்சினர். அவள் தன்னைத்தானே மாந்திரிகத்தின் தேவதை என்று கூறிக்கொண்டாள். ஆனால் அதை அந்த கிராம மக்கள் ஏற்கவில்லை. அதனால் கோபமடைந்த அவள் அதை அவர்களுக்கு நிரூபிக்க அதே கிராமத்தை சேர்ந்த 11 சிறுவர்களை பலி கொடுத்து ஊரையே கட்ட முடிவு செய்தாள். அதை அறிந்த கிராம மக்கள் அவளை கொல்ல புறப்பட்டு சென்றனர். ஆனால் அதற்கு முன் பலி நிறைவேறியது. அதன் பின் நடந்தது என்ன, அந்த கிராம மக்கள் என்னவானார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. இது நடந்து பல ஆண்டுகள் கடந்த போதிலும் அவள் மட்டும் அங்கேயே இன்னும் இருப்பதாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் இக்கதை வெறும் கட்டுக்கதை என்று சொல்லப்பட்டாலும் சிலர் இதன் உண்மையை அறிய அவளை தேடிச் சென்றனர். அப்படி சென்றவர்கள் யாரும் திரும்பியதாக தெரியவில்லை. இன்று வரை இங்கிருந்து வெளியே போக முடியல. எப்படி போகணும்னு தெரியல. அது எந்த இடம்? நீ எப்படி அங்க போன? தெரியல, அது எனக்கு தெரியல. இங்க பயமா, ரொம்ப பயமா இருக்கு. இங்க என்னால ப்ளீஸ் இங்க வா அருள், உன் லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. அது இங்க என் பக்கத்துல. அது யாரு? என் பக்கத்துல தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. அது என்ன இங்க எப்படி தெரியல. அது சரி, நான் வரேன். இல்ல, அது விடாது. அது என்ன விடாது. வெளியே வர முடியாது. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் வீடியோ கால் பண்றேன், நீ எந்த இடம் காட்டு. அது
சரியா இரவு 11 மணி 11 நிமிடங்கள் ஆச்சு. 99.90 கேட்டுட்டு இருக்கீங்க தீரா கதை. நான் உங்க ஆட்சி யுவா. இப்ப நீங்க கேட்க போற ஒரு கதை முடிவில்லாத ஒரு கதை. அந்த கதையோட முடிவு என்னன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. கவனமா கேளுங்க. நந்தகுமாருக்கு கொஞ்ச நாளாவே நைட்ல சரியா தூக்கமே வர்றதில்லை. சரியா சொல்லணும்னா அவன் அம்மா இருந்ததுல இருந்து அவன் இரவுகள் ரொம்ப நீளமாயிடுச்சு. ஒரு நாள் நைட் தூக்கம் வராம அவன் வீட்டில் இருக்கும்போது தன்னை சுத்தி ஏதோ சரியில்லைங்கிறத உணர ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனோட அம்மா அவன்கிட்ட கடைசியா சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காத அவன் அண்ணனை பத்தின விஷயம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன் அண்ணன் ரொம்ப பாவம், உன்னாலதான் நான் அவனை அந்த நரகத்துல கொண்டு போய் விட்டேன். அன்னையிலிருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. அவனை விட்டுறாதுடா, அவனை பத்திரமா பார்த்துக்கும். அவனுக்கு அந்த மனநல காப்பகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனை பார்த்த மாதிரியே அவங்க அம்மா உயிர் நின்று போச்சு. அந்த வீட்டில் தன்னந்தனியா அவங்க அம்மா சொன்னதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு யாரோ தன் வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரமாவே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய் கதவை திறக்கிறான். எதிரில் அவன் அண்ணன் நிற்கிறான். நந்தகுமாருக்கு பெரிய ஷாக். அவன் இதயம் படப்பட நடிச்சுக்குது. அவன் முதல்ல கேட்ட கேள்வி, அம்மா எங்க? நீ எப்படி இங்க? அம்மா எங்கன்னு கேட்டேன். சரி, நீ உள்ளவா. உள்ள கூப்பிட்ட நந்தகுமார் அம்மா இறந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அது அம்மாக்கு திடீர்னு ஒரு ரூம்ல அவன் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. உள்ள போய் பார்த்தா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அட்டன் பண்ணி காதல வைக்கிறான். சார், நாங்கள் அசேலம்ல இருந்து பேசுறோம். உங்க அண்ணன் காலையில இருந்து மிஸ்ஸிங். எல்லா இடங்களும் தேடி பார்த்தோம். இப்போ ஒரு ஐடென்டிஃபை பாடி கிடைச்சிருக்கு. அது உங்க அண்ணன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இதை கேட்ட நந்தகுமாருக்கு ஒரே ஷாக். அப்படியே மெல்ல திரும்புறான். அவன் அண்ணன் காதுகிட்ட வந்து, அது நான் இல்லை, நீ போய் பார்க்காத அப்படின்னு சொல்றான். கதை முடிஞ்சது. அதாவது இந்த கதை முடிஞ்சது. இப்போ நீங்க சொல்லுங்க, அங்க என்ன நடந்திருக்கும்? அவன் போய் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? இந்த முடிவுகள் எல்லாம் நீங்க எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால கற்றது தமிழ் படத்துல இருந்து இன்னும் ஓரிரவு அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே கனெக்டட் வித் தீரா கதை. John. John, please don't hang up. எங்க இருக்க? John. 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 சார். எங்க இருக்க நீ? சார், நான்... ஜான், அங்க போகாத, திரும்பி வந்துரு. இல்லை சார், நான் மார்னிங் வந்து உங்களை பார்க்குறேன். குட் நைட். John, please understand what I'm saying. ஒரு தீசிஸுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் வேண்டாம். அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்ல. போனா நீயும் வரமாட்ட. சொன்னா கேளு. தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அது இறையூர். சார், ஹலோ ஜான், நான் சொல்றத கேளு. அந்த இடம் ஒரு சாபம். உனக்கு தெரியாத பல விஷயங்கள் அங்க இருக்கு. அதை உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு அந்தகாரம். அது உள்ள போனவங்க யாரும் திரும்ப வந்ததில்லை. ஏன்னா அது ஒரு கோஸ்ட் வில்லேஜ். இப்போவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சில சீக்ரெட் கல்ஸ் அங்கே நடக்கிறதா சொல்கிறாங்க. யார் சொன்னா? படித்தேன். வாட்? நீ படித்ததெல்லாம் எழுத இது ஒன்றும் கதையோ கட்டுரையோ இல்லை. தீசிஸ். அதில் உண்மை இருக்கணும். அந்த உண்மைக்கு ஆதாரம் இருக்கணும். இது வேண்டாம் ஜான். சொன்னா கேளு. நான் இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்க கூடாது. அங்கே என்ன இருக்குன்னு தேடி போனவங்க என்ன ஆனாங்கன்னு உனக்கு தெரியுமா? சார், அங்கே போகிற வழியில் ஒரு பொண்ணு இருப்பா. அவளை பார்த்து வண்டியை நிறுத்தினா
அவ்வளோதான். ஆனால் சில பேர் அவளை பார்த்தும் நிற்காம போகணுன்னு பிளான் பண்ணி போனாங்க. ஆனால் முடியலை. போனவங்க யாரும் திரும்ப வரலை. அங்கே என்ன நடக்குது, அங்கே போகிறவங்களாம் என்ன ஆகுறாங்க, இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவளை பார்த்தாலே திரும்ப வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் யாரும் அந்த பக்கம் போகிறதே இல்லை. அங்கே என்னமோ நடக்குது, அதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது யாரு? ஆனால் சார், ஒருத்தர் மட்டும் அந்த கிராமத்துக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காரு சார். ஆனால் அது யாருக்கும் தெரியாது சார். ஜான், ஸ்டாப் இட். கேளுங்க, அங்கே இருக்கிற எல்லாமே அபேண்டன்ட் ஹவுஸ் தான். ஆனால் அங்கேயும் சில ஃபேமிலிஸ் இருக்காங்க. பட் அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அந்த ஊரை பற்றியும் அங்கே நடந்ததை பற்றியும் அவர் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் தெரியாது. அவங்க மட்டும் இல்லை, அந்த ஊரை சுற்றி இருக்க யாரை கேட்டாலும் இதான் ஒரே பதில், தெரியாது. அப்புறம் அவர், ஜான், தட்ஸ் எனஃப். இதெல்லாம் உனக்கு எப்படி? சார், நான் படித்தது கதையோ கட்டுரையோ இல்லை, உங்கள் தீசஸ். வாட்? John, you are wrong. Anyway, it's okay. நீ நம்பறியோ நம்பலையோ, அந்த டெரெயின் ஒரு டேஞ்சர். நீ தேடி போறது ஒரு டெவில். அவ அங்க இருப்பா. இது அத்தனையும் உண்மை. சார், இது அத்தனையும் ஒரு ஃபிக்ஷன், வெறும் கட்டுக்கதை. அங்க நடக்கிறதா சொல்ற எதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். ஜான், அது ஒரு இன்கம்ப்ளீட் தீசிஸ். தெரியும். அதை கம்ப்ளீட் பண்ணதான் நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நோ ஜான். எஸ், நீங்க அதை நிஜம் நம்புறீங்க. அதை நிரூபிக்க உங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதுதான் நான். அதனால தான் நீங்க அந்த கதையை பர்சனலாக என்கிட்ட சொன்னீங்க. நீங்க தடுத்தாலும் நான் போவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட் சார்? நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம் ஜான். ஆனா டோன்ட் வரி சார், நாளைக்கு உங்கள் தீசிஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஐ எம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஹியர். thank you, but not necessary, my dear boy. Thesis is already completed. எப்படி? அவளை அங்க பார்த்துருக்காங்க. அதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சு. ஜான், யாரு? நம்ம காலேஜோட ஓல்ட் ஸ்டூடெண்ட். கொஞ்ச நாளாக என்னை மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவனை நான் இன்னைக்கு தான் மீட் பண்ணேன். அவன் ஃப்ரெண்டு மிஸ்ஸிங். கடைசியாக அவன் போன இடம் அது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவனை பார்க்கல, ஆனா பேசியிருக்காரு. எப்படி? டாக்கிங் போர்டு. வாட்? எஸ், அதை விட முக்கியம், அவங்ககிட்ட கடைசியா பேசின வீடியோ கால் ரெக்கார்டிங் கிளிப் இருக்கு. அது
யார் அவள்? யார் அவள்? கதையல்ல அவள். யார் அவள்? இந்த நிலம் கூறும் யார் அவள்? இந்த கரு இருளும் குளிர் காற்றும் சுடுநிலமும் அவள் பேர் சொல். இந்த நிலம் அவள் அடிமை, சாத்தானவள், அவள் சூனியக்காரி, சூனியம் செய்யும் சூனியக்காரி. அவளை கண்டவர்கள் மாண்டனர். பேய், பேய் அவள். இங்கு மாண்டவர்கள் அவள் அடிமைகள். வழி, வழி எங்கே? இந்த நிலம் ஒரு சாபம், அவள் சூழ்ச்சி. வழிவிடு, வழிவிடு. இது சுழல் வட்டம். யாரவள்? சுற்றிலும் கண்கள் பல. இது கதையல்ல, கனவல்ல, அவள் கற்பனை அல்ல. அவள் வருவாள். அவள் கதை என்ன? அவள் யார்? இந்த இருள் அவளை காட்டும். இது ஒரு முடிவில்லா கதை. அது உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. அங்க அவ இருப்பா. அவளை தாண்டி யாராலையும் போக முடியாது. அதுக்குள்ள நீ நினைச்சு போற எதுவும் நடக்காது. அங்க அவளை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவ மனுஷி இல்ல, எட்சி. உலவிடும் உயிர் வரை பாய்ந்திட திரிந்திடும். நடுநிசி பாதையில் நடந்திடும். கொடுமையில் நரகத்தை கொடுத்திடும். ஜனனத்தின் முடிவினை தொடங்கிடும். மரணத்தை கவிதையை அடித்திடும். குருதியின் உயிர்களை உடைத்திடும். நரகத்தின் வழியினை உணர்த்திடும்.
யாரையா நீ? யாரையா நீ? நான் எல்லையில் விட்டுறீங்களா? நீங்கள் இந்த ஊரா? இல்லை, இங்கே நைட்டில் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி தைரியமாக வரீங்க? சரி, இங்கே ஒரு கதை சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஐயா, உங்களை தான் கேட்குறேன், காது கேட்குதா இல்லையா? இங்கே நிறைய கதை சொல்கிறாங்க, நீங்கள் எதை கேட்குறீங்க? அதான் இந்த ஊரில் ஒரு பொண்ணு இருப்பா, அவளை பார்த்து வண்டியை நிறுத்துறவங்களாம் காணாமல் போய்ட்றாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உங்களை தான் கேட்குறேன், அது உண்மையா இல்லை உங்கள் ஊர் கட்டி விட்ட கட்டுக்கதையா? தெரியாது. தெரியாதா? என்ன யாரை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க. அப்போ கண்டிப்பா இங்க என்னமோ இருக்கு, எதையோ மறைக்கிறீங்க. சொல்லுங்க, அது யாரு? தெரியாது. கண்டிப்பா உனக்கு ஏதோ தெரியும், சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லியா? அது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்னா வேற யாரை கிட்ட தெரியும்? இங்க என்ன பாரு, உன்னதான் கேக்குறேன், வேற யாரை கிட்ட தெரியும்? உனக்கு தெரியும்? சார், அங்கே சில சீக்ரெட் கால்ஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. அது உள்ளே போனவங்க யாரும் திரும்ப வந்ததில்லை. ஒருத்தர் மட்டும் அங்கே போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. Is there a spirit here? John, did you see her? What's her name? John. 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 Sir. John!